கேசாதிவம்சோதரிபூர்ணேந்திரம் ஸ்ரீமந்திரசிங்க குருவரியபராப்ஜகரங்கம் ஸ்ரீமன் அனந்த குருவரிய சுத்தன் குணாத்யம் சத்குமார குருவரியம் அகம் பிரபத்தியே சர்வோபனிஷதோ காவஹ லோக்தா கோபாலநந்தனஹ பார்த்தோபஸ்ரீர்போக்தாமிருதம் வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். கர்மயோகஸ்ய சௌகர்யம் சைகர்யம் காஷ்சன தத்விதாः பிரம்மஜான பிரகாரஸ்ச பஞ்சமாத்தியாய உச்சதே. பகவத்கீதை 5ஆம் அத்தியாயத்தின் சுருக்கம். கர்மயோகத்தை எளிதில் செயல்படுத்தக்கூடிய சௌகரியம், அதன் விரைவில் பயனளிக்கும் இயல்பு, பரிசுத்தமான ஜீவாத்ம தரிசனமான பிரம்மஜானத்தின்படி இவை 3 விஷயங்களும் 5ஆவது அத்தியாயத்தில் பேசப்படுகின்றன. இவ்வத்தியாயத்தின் முதலில் அர்ஜுனன் கர்மம் ஞானம் இவற்றுள் எது ஒன்று சிறந்தது என்று உன்னால் உறுதியாக நிச்சயிக்கப்படுமோ அதை எனக்கு சொல் என்று கேட்கிறான். மேலே பகவானுடைய பதில் பார்க்கப்படுகிறது. அர்ஜுனன் கேள்வியில் கர்மணாம் சந்நியாசம் புதரி யோகம் சம்சசி என்று சொல்லி இவற்றுள் எது சிறந்தது என்று நிச்சயித்து சொல் என்று கேட்டான். கர்மணாம் சந்நியாசம் ஞான யோகம் என்று பாஷ்யக்காரர் வாசிக்கப்படுகிறார். இங்கு கர்மாவை அடியோடு விட்டு விடுவது சந்நியாசம் அல்ல, ஞான யோகத்தையே சந்நியாசம் என்கிறது. கர்மயோகத்தை அனுஷ்டிப்பதனால் மனது தூய்மை அடைகிறது, விருப்பு வெறுப்புகள் நீங்குகின்றன, இந்திரியங்களின் செயல்படுகை அடங்கி நிற்கும் போது மனது ஆத்மாவை நோக்கி நிற்கும். இந்திரியங்கள் முற்றிலும் அடங்கி மனது ஆத்மாவில் ஆலோகனத்திலே ஊண்டு இருக்கும் நிலையே சந்நியாசம் எனப்படுகிறது. இதுவே ஞான யோகம் ஆகும். மேலும் பகவானின் பதிலிலிருந்து அர்ஜுனனின் கேள்வியில் என்ன அபிப்பிராயம் என்று அறியலாகிறது. சந்நியாச கர்மயோகா உபௌ என்கிறான் கண்ணன். சந்நியாசம் ஞான யோகம். கர்மயோகம் இரண்டுமே ஸ்ரேயஸை அளிப்பவை என்கையால் கர்மத்தை விடுகையை கண்ணன் சந்நியாசம் என்று சொல்லவில்லை என்பது தெரிகிறது. கர்மாவையும் ஞானத்தையும் வேறுபட்டவைகளாக சொல்பவர் அறிவிலிகள் என்கிறான் பகவான். இவற்றை ஒன்றாக பார்ப்பவனே பண்டிதன், அறிவாளி. மீண்டும் கர்மயோகம் எளிதில் அனுஷ்டிக்கப்பட்டு சீக்கிரம் பலனளிக்க வல்லது என்பதை வலியுறுத்துகையாலே சந்நியாசம் என்பது கர்மாவை அடியோடு விட்டு விடுவதாகாது என்பது சித்தம். தியாஜ்யமான அம்சங்களை விடுகை, உபாதேயமான அம்சங்களை பத்துகை. கர்மா உண்மையில் விடுபட்டு போவது ஞானம் முழுமையாக நிறம் பெறும் போதுதான். உறங்குவான் கைப்பண்டம் போதா ஞானம் பூர்ணமாக விகாசம் அடையும் போது வரும் போது கர்மம் தன்னடையே விலக வேண்டும். இது தபஸ் பண்றவாளுன்னு அப்படிதான். என்ன தபஸ் வருஷாங்காலம் போயிட்டு ஒரு காரணமும் இல்லை அவள் சுவாமி. அந்த மாதிரி உபாதேயாம்சம் ஆவது இங்கு பிரம்ம ஜானம். 2ஆம் அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட ஞான யோகம் ஆத்ம சாட்சா்காரத்துக்கு சிரமமான தாழ்த்து
பலனளிக்கவல்ல வழியாகும். மேல் அத்தியாயங்களில் செல்லும் கர்மாவில் உள்ளடங்கிய ஞான யோகம் கர்மசந்நியாசத்தை விட இந்த கர்மாவை விட்டு ஒழிப்பதை விட சிறந்தது. ஆத்ம சாட்சா்காரம் பலத்தை சீக்கிரம் அளிக்கவல்லது. பகவத் சாட்சா்காரத்துக்கு பக்தியும் பிரபத்தியும் வேறுபடுமாகவே இங்கும் கர்மயோகம் சந்நியாச யோகம் கொள்ளலாம். ஆகா 5ஆம் அத்தியாயத்தின் முதலில், அதாவது ஸ்லோகங்கள் 2 முதல் 6 வரை கர்மயோகம் எளிதில் செய்து கட்டக்கூடியது என்றும் விரைவில் பயனளிக்கிறது என்றும் காட்டப்பட்டது. கர்மயோக சௌகரியம் சைக்கிரியம் என்று சங்கிரக ஸ்லோகத்தில் காட்டப்பட்ட அர்த்தமில்லை. யோகயுக்தோ முதிர் பிரம்மா நச்சிரேன அதிகட்சத்தி. கர்மயோகத்தை அனுஷ்டித்து யோகயுக்தா ஆத்மாவை மரணம் பண்ணுபவன் முனிஹி சிறிது காலத்திலேயே நச்சிரேன ஆத்ம சாட்சா்காரம் பிரம்ம அதிகட்சதி பெறுகிறான். ஆத்ம சாட்சா்காரம் பெறுகிறான் என்று கண்ணன் நிலை செல்லுகிறான். மேலே யோகயுக்தோ விசுத்தாத்மா விஜிதாத்மா ஜிதேந்திரியா கர்மயோகானுஷ்டானத்தினால் சித்தசுத்தி பெற்று மனதையும் இந்திரியங்களையும் ஜெயித்தவனாய் சர்வபூதாத்மா தேவர் மனிதர் திரிய முதலான எல்லா ஜீவராசிகளின் ஆத்மாக்களோடு ஒன்றாக சமமாக உள்ள ஆத்மாவை உடையவனாய் இவ்விதம் அறிந்தவனாய் குருவன்னபி நிருப்பியத்தே கர்மயோகத்தை அனுஷ்டிப்பானாயினும் ஏகாத்ம பிரம்மம் முதலான தோஷங்களால் கட்டுப்படுவதில்லை என்று மேலே சொல்லப்போகும் விஷயங்களுக்கு வீட்டுக்கே இடுகிறார். கஷ்டன தத்விதாக பிரம்மஜான பிரகாராக என்று சங்கிரக ஸ்லோகத்தில் பரமாச்சாரியரான ஸ்ரீ ஆளவந்தார் காட்டிய விஷயங்கள் இது விளக்கமாக பார்க்கப்படுகின்றன. கர்மயோகத்துக்கு உறுப்பான பிரகாரங்களை முதலில் கூறுகிறான். முக்கியமாக எதையும் நான் செய்கிறேன் என்ற எண்ணத்துடன் செய்யக்கூடாது. குணகாரியமாய் செய்ய நேரிட்டது அந்தராத்மாவான பகவான் தூண்டுதலால் செய்ய நேரிட்டது என்று எண்ண வேண்டும் என்று முன்னமே சொல்லி வைத்தான் கண்ணன். நைவ கிஞ்சித் கரோமீதி மன்யத்தே, நான் எதையும் செய்பவனல்லேன் என்று எண்ணக்கடவன். கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் பிராண அபான முதலான மூச்சுக்காத்துக்கள் முதலானவை செய்ததாக எண்ண வேண்டும். 5, 8, 9 பிராகிருத்தமான சரீரம் பண்ணியதாக எண்ணு, நீ செய்யறதாக எண்ணாதே என்று கருத்து. பகவதாராதனமான காரியத்தில் வாக்கால் பகவன் நாமத்தை சொல்லி, கண்ணால் அவன் திவ்யமங்கள விக்கிரகத்தை சேவித்து, கைகளால் புஷ்பங்களை அவன் திருவடிகளிலே சேர்ப்பது அர்ச்சனம் என்ற கர்மம். இப்படியே மத்த ஆராதன ரூபமாக கர்மாவை செய்தால் இந்திரியங்களும் மனதும் இதர விஷயங்களில் சபலமில்லாமல் ஆத்மாவில் ஈடுபட்டவன் கர்மாவின் ஐகீக பலன்களில் இச்சையில்லாமல் நிலையான ஆத்மானுபவமான ஆனந்தத்தை அடைகிறான். விஷய சுகத்தில் ஆயுஷமில்லவன் சம்சாரத்தில் வெட்டப்படுகிறான். ஆத்ம சாட்சா்காரத்தில் உறுதியுடன் ஊன்று நின்று அதையே பரம பிரயோஜனமாக கொண்டவன் முன் செய்த வினைகளை அறியப் பெற்றவனாய்
திரும்பி வருதல் இல்லாத ஆத்மானுபவத்தை அடைகிறான். இனி பிரம்மஜான பிரகாரம் பேசப்படுகிறது. இந்த பிரம்மசப்தம் ஆத்மாவையே குறிக்கிறது. பரிசுத்த தசையில் அந்த பிரகிருத சம்பந்தம் பூர்ணமாக விலகிய திசையில் ஜீவனுக்கு எல்லாம் அறியும் ஞானம் பெருமை உள்ளதால் பிரம்மா பெரிது சப்தத்தால் ஜீவனை சொல்லலாம். பலவிதமான சரீரங்களில் உள்ள ஜீவர்கள் வெவ்வேறு ஜீவர்களாயினும் ஒரே விதமானவர்கள், ஞானமே ஸ்வரூபமானவர்கள் என்பதில் ஒரு ஒருமைப்பாடுண்டு. அதாவது ஸ்வரூபத்தில் சாமியம், குணசாலி குணஹீனன் குணமில்லாதவன், உருவில் பெரிது சிறியது, வாழும் முறையில் வேறுபட்டவர், நாய் இறைச்சியை உண்பவன், இப்படி பல பல சரீரங்களில் உள்ள ஆத்மாக்களை அறிவாளிகள் ஒன்றாக பார்க்கிறார்கள். 5:18 வித்யா வினயம் தன்னை பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சே விஸ்வவாகேச்சா பண்டிதா சமதர்ஷினா. வித்யா வினய சம்பன்னன் குணசாலி. பிராமணை என்பது பிறப்பில் மட்டும் பிராமணனாயிருந்தும் குணமில்லாதவன். பசு, யானை, கவிஹஸ்தினி இவை உருவ வேறுபாட்டை காட்டும். சுனி நாய், ஸ்வபாகா நாயிறைச்சியை பரப்படுத்தி உண்ணும் கண்டாளன். இவை விருத்தத்தில் வாழ்க்கை முறையில் வேறுபாடு வித்தியாசம் காட்டும். இப்படி 3 விதத்தில் வேறுபாடு காட்டப்பட்டது. வித்யா வினேசம் தன்னே பிராமணே குணசாலியான பிராமணன் என்று அர்த்தம் சொல்வது தவறு. மற்றபடி கவிஹஸ்தினி என்றும் சுனி ஸ்வபாகன் என்றும் 2 கூறுகிறபடியாலே முதலதம் வெவ்வேறான இரட்டையையே சொல்லுவதாக கொள்ள வேண்டும். வித்யாதினீர் சம்பன்னனை தொண்டாமினமும் என்றும், வெறும் பிராமணனை துணைநூல் மார்பில் அந்தனரும் என்று திருவங்கி ஆழ்வார் திருவழியில் காட்டி தந்துள்ளார். பின்னதற்கு மார்பில் நூல் வெறும் அடையாளம் மட்டுமே. இவ்வாறு வியக்திகளில் ஞானத்தின் முதிர்ச்சி வேறுபட்டிருக்கும். ஆத்மா ஞானஸ்வரூபன், அறிவாளியும் ஞான குணகன் கூட. ஞானமே உருவான ஸ்வரூபம் படியில் மாறுபாட்டில்லை. குணமான ஞானத்தின் மலர்ச்சி அவரவர் வினைப்படி வேறுபடும். ஜீவனின் சொரூபத்தை மட்டும் பார்ப்பவன் பண்டிதன், அறிவாளி. அவன் எல்லா ஜீவர்களும் சொரூபத்தில் ஞானாக்காரம் ஒன்றே என்று பார்க்கிறான். வித்யாவினய சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி என்று இவைகளில் 7ஆம் வேற்றுமை. அறிவாளி சமநோக்குடையவன் என்கையால் ஆத்மஸ்வரூபம் ஒன்றை பற்றியே இங்கு சாமியம் என்று கருத்து. இதுவே பிரம்மஜான பிரகாரம். மேலே இப்படி சமதரிசியான பண்டிதனின் பெருமை பேசப்படுகிறது. இந்த அறிவாளி ஆத்மாவை உள்ளபடி உணர்ந்தவன். கர்மானுஷ்டானத்தினால் மனத்தூய்மை பெற்று இந்திரியங்களை அடக்கி இவ்வுலக சொர்க்கம் முதலியான பலன்களில் ஆசையற்று ஆத்மாவை அனுபவிக்கும் ஆனந்தத்தில் நிலைநிற்பவனே பண்டிதன், சமதரிசி எனப்படுவான். சுகம் துக்கம் இவைகளை சமமாக பார்ப்பவனும் பிரியமானவை அப்பிரியமானவை இவைகளின் தன்னுடன் சேர்க்கையால் மனம் விகாரமடையாமல்
இருப்பவனுமானவனே சமதரிசி ஆவான். கர்மஜான யோகங்களில் சிறந்தவன்றை நிச்சயித்து சொல்லும்படி கேட்ட அர்ஜுனருக்கு செயல்களில் செயற்கெளிதாலும் விரைவில் பதிலளிக்கும் வல்லதும் கர்மயோகமாகியால் அதுவே சிறந்தது என்று நிரூபித்து அருளினான் கண்ணபிரான். கர்மயோகத்தில் ஞானம் உள்ளீடாக சேர்ந்தனாலே இதனால் ஆத்ம சாட்சா்காரம் ஏற்பட்டு மோட்சம் கிட்டுவதை சொன்னான். கர்மயோகம் சர்வலோக மகேஸ்வரனும் சர்வபூத சுகத்துமான எல்லா உயிர்களுக்கும் நன்மையை விரும்புபவன் கண்ணனுக்கு திருவாராதனமாக அமைகிறது. இதை ஏற்றுக்கொள்பவன் பரமபுருஷனான கிருஷ்ணன். இதனாலும் கர்மயோகமே எளிதில் அனுபவிக்கக்கூடியது, சிறந்தனும் என்று தெளிவாகிறது. அவசியம் செய்ய வேண்டிய நித்திய நைமித்திக கர்மாக்களினால் பரமோதாரனான சர்வேஸ்வரன் மிகுந்த பிரீத்தியை அடைகிறான் என்பதை அறிந்து கர்மயோகனிஷ்டன் மிகுந்த சாந்தியை அந்த சுகத்தை அடைகிறான் என்று படிக்கிறார். வஸ்துங்கிருதமான் லக்ஷ்மி வெல்லும்படி என்றான் வந்தே பிரதம்